கலிக்கு யாதுமோர் பிறப்பிலை கண்ணீர் நல்குதோறும் கலுமலவலனகர் இல்லக விளக்கதே இரணிகடுவதே சொல்லக விளக்கதே ஜோதி உள்ளதே அரணை கொண்டாய் ஒற்றே ஊர்ஷாகி உள்ளே ஒழுத்தாய் ஒற்றே ஓ வாது சத்தத்துறை ஒற்றே ஓம் நம சிவாய சிவாய நமோ. மறைந்த தந்தையின் நினைவாக கோவில் கட்டி வழிபடும் மனிதம் போற்றும் மணிமாறன் ராகவா லாரன்ஸ் தாயார் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பு பூஜையில் பங்கேற்ற நிகழ்ச்சி சம்பவம். திரைத்துறை மட்டுமின்றி எந்த துறையில் இருந்தாலும் தவறான பாதைக்கு யாரும் செல்ல வேண்டாம் எனவும் ராகவா லாரன்ஸ் தாயார் பேட்டி. தீய வழியில போகாதீங்க, செல்லு இருந்தா நல்லதை மட்டும் பாருங்க, கெட்டதை பார்க்காதீங்க. நீங்க அதுலதான் விளையிறது. சினிமா துறை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கெட்ட வழிக்கு போகாதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் சென்று ஆதரவற்றோர்கள் உடல்களை பெற்று நல்லடக்கம் செய்யும் தன்னலமற்ற பணியில் சமூக சேவகர் மணிமாறன் ஈடுபட்டு வருகிறார். இதுவரை 2955 ஆதரவற்ற உடல்களை பெற்று அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் வகையில் நல்லடக்கம் செய்து வருகிறார். இவரது தந்தை பாண்டுரங்கன் கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி மரணமடைந்தார். அவரது நினைவாக திருவண்ணாமலை அடுத்த தலையாம்பள்ளம் கிராமத்தில் உள்ள அவர்களின் விவசாய நிலத்தில் அடக்கம் செய்து அங்கு சிவாலயம் ஒன்றை மணிமாறன் கட்டி முடித்து இன்று தனது தந்தையின் 48வது நினைவு நாளை ஒட்டி வழிபாடும் செய்யும் விதமாக சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இதில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களின் தாயார் கண்மணி பங்கேற்று சிவன் அடியார்களுடன் மெய்மறந்து சிவன் பாடல்களை மனமுருக பாடினார். மேலும் சிவன் அடியார்களுக்கு அன்னமிட்டு அவர்களது பாதத்தை தொட்டு வணங்கி ஆசி பெற்றார். இதையடுத்து பொதுமக்களுக்கு வஸ்திர தானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராகவா லாரன்ஸ் அவர்களின் தாயார் கண்மணி கூறியதை கேட்போம். மணிமாறன் சொன்னாரு, அப்பா இறந்துட்டாரு, அது வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருந்தார். அம்மா வந்து சாமி கும்பிட்டோம், இப்போ சொல்லக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்ததை பார்த்து வந்துட்டார். வந்து இதுபோல் அப்பா இறந்துட்டாருன்னு ரொம்ப அழுதார். இந்த நாள் நீ வந்துக்கிற நாளில் அப்பாவுக்கு ஒரு விழா கொண்டாடுறோமா, அவர் வந்து பூஜை பண்ணி, அவர் ஒரு சித்தர், அதாவது மணிமாறனுடைய அப்பா சித்தர், அவருக்கு என்ன வழிபாடு பண்ணணுமோ அதை பண்ணி நான் ஒன்று இந்த துணிமணி கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் போடுறோமா, நல்ல நேரம் நீ வந்துட்டிமா வந்து கலந்துக்குமான்னாரு. எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பாவம் கலங்கிட்டார். அதனால் வந்து கலந்துக்கினேன். இந்த சன்னிதானத்தில் இது போல் கட்டி அப்பாக்காக அவர் ஒரு சித்தர் கட்டி வழிபடுறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவரை அப்பாக்காக மணிமாறன் என்னுடைய பிள்ளை. அவர் வந்து எனக்கு என் பையன் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாரோ அதுபோல் மணிமாறன் என் மேலே மரியாதை வச்சு. தீய வழியில் போகாதீங்க, செல்லு இருந்தால் நல்லதை மட்டும் பாருங்கள், கெட்டதை பார்க்காதீங்க. தீங்க அதில் தான் விளையிறது. அதனால் யாராக இருந்தாலும், சினிமா துறை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கெட்ட வழிக்கு போகாதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அப்பா அம்மாவை பார்த்துங்க, உங்களால் முடிஞ்ச வேலையை பண்ணுங்க, காப்பாற்றுங்க, ஒரு ரூபாய்க்கு கூட குடும்பத்தை காப்பாற்றுங்க, கெட்ட வழியில் போகாதீங்க. அதுதான் நான் தெரியும். அது என் பையன் சொல்லுவார் அடிக்கடி, அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றுங்க, முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீங்கன்னு. அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன். அப்பா அம்மா வந்து கடவுளுக்கு மேலே, அப்புறம்தான் கடவுள். அப்பா அம்மா வணங்கினா தெய்வம் மனமாற நம்மளை ஏற்றுக்கும். அவங்கள என்ன கொடுமை பண்ணிவிட்டு நீங்கள் போய் சாமி என்ன கும்பிட்டாலும் அவர் மன்னிக்கவே மாட்டார். அதுதான் தெய்வம்னா அவங்க தான் அப்பா அம்மா. அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அவங்க நினச்சிருந்தா நம்மளை தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை குழந்தையிலேருந்து காப்பாற்றி சீராட்டி நம்ம எல்லாமே எடுத்து கழிவுகளெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் என் வயசானா அவங்கள ஊதிக்கி விட்றீங்கன்னா அத்தடிக்குது அது அடி, அவங்க தள்ளி விட்டாங்கன்னா நம்ம எங்கே போயிருப்போம்? குழந்தைங்கள பெரியவங்களே எல்லாம் குழந்தைங்களுக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நான் பெற்ற பிள்ளைங்களாக சொல்லிக்கிறேன். அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துங்க. என்னுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும்.